இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே பெண்களுக்கான சிறந்த தற்காப்பு யுக்திகளை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் டாக்டர் கோபுடு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது தற்காப்பு கலை. வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை பொறுத்தவரை வயது வரும் அல்ல, யாரும் எங்கும் பயிற்சி பெறலாம். இதில் ஆண் பெண் பேதம் கிடையாது. குறிப்பாக இங்கு செய்யும் இந்த மாணவர்கள் சென்ற வாரம் நடந்த உலக கராத்தே தினத்தன்று 100 கட்டங்களை செய்து ஏறக்குறைய 2.5 மணி நேரம் இடைவிடாது இவர்கள் செய்தார்கள். அவர்களுடைய எந்த விதமான சோர்வோ தோய்வோ இல்லாமல் 2.5 மணி நேரம் செய்து முடிக்கும் கூடிய அந்த ஆளுமை திறன், அந்த நம்பிக்கை, துணிவு அவருடைய உள்ளது. காரணம் இந்த தற்காப்பு கலை பயிற்சி தான். இந்த பயிற்சியின் வாயிலாக இந்த வயதில் ஏற்படும் அந்த மூச்சு திறனக நோய்கள் அகன்றுவிடும், மனதை ஒருமுகப்படுத்தப்படும், வலிமை கூடும், அவருடைய ஆளுமைத்தின் கூடும். சரி, இப்போ பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தி. என்னவென்றால் இரு கைப்பிடிகளுக்கான தற்காப்பு உத்தியை பாருங்கள். அதனாலே நாம் பார்த்து கொண்டிருப்பது இரு கைப்பிடிக்கான தற்காப்பு உத்திகள். ஆக ஒரு எதிரியோ அல்லது சமூக விரோதியோ உங்களை எங்கும் தாக்கலாம், எப்படியும் தாக்கலாம், ஆயுதம் தாக்கலாம், ஆயுதம் இல்லம் தாக்கலாம். ஆக நீங்கள் தான் எதையும் எதிர்கொள்ளும் வண்ணம் உங்களுடைய பயிற்சிகள் அமைந்திருக்க வேண்டும். சரி, பார்க்க இருப்பது பார்த்த புத்திகள் தான் உங்களுடைய ஞாபகம் மூட்டது. குறிப்பாக இது ஒரு கை பிடிக்கும் பொழுது நான் பார்த்த புத்தி பிடித்து அழுத்துவது தான். அப்போ பற்றி பார்த்தோம். இப்போ பிடிக்கும் பொழுது லாவகமாக சென்று கை விடுபடுவது, தாக்குவது தான். அதே போல் இன்னொரு உத்தி பார்த்தோம். இது போன்று எதிரி பிடிக்கும் பொழுது லாவகமாக எடுப்பது. அதே போல் இன்னொரு உத்தி பார்த்தோம். ஏதாவது ஒரு விரலை பிடித்து மடக்கும் பொழுது உங்கள் வசம். அதே போல் எதிரி பிடிக்கும் பொழுது தூக்கலாம், கொட்ட முடியும், அல்லது தாக்கலாம், முழங்கை முட்டிக்கொண்டு பரவதி பார்த்தோம். அதே போல இருக்கை பிடிப்புக்கு பிடிக்கும் பொழுது பார்த்த புத்தி உள்ளே சென்று மழைக்கு எதிர்த்து எறிவதுதான். அதே போல இன்னொரு புத்தி பார்த்தோம். பிடிக்கும் பொழுது உள்ளே சென்று எதிரியை கீழே விழுத்துவதுதான். அதே போல இன்னொரு புத்தி பார்த்தோம். பிடிக்கும் பொழுது எடுத்து லாவகமாக தாக்குவது. இன்னொரு புத்தி பார்த்தோம். உள்ளே சென்று பிடித்து இருக்கையால் தூக்கி இதை நாம் வீழ்த்துவதுதான். அனைத்தும் பார்த்த புத்திகள். பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்திகள். இதில் இருக்கை பிடிக்கும் பொழுது லாவகமாக கை மேல் தூக்குங்கள். தூக்கும் பொழுது இந்த கை தானே விடுபடும். அடுத்து நீங்கள் பிடி போட்டு எழுதியை வீழ்த்த முடியும். மறுபடியும் பாருங்கள். இது போன்று பிடிக்கும் பொழுது செயல் 1, செயல் 2, இப்படி தானாக கை விடுபடும். கை கீழே செலுத்துங்கள். இப்படி எதிரி உங்கள் வசம். மறுபடியும் பாருங்கள். போன்று பிடிக்கும்போது இறுக்கி செயல் 1,
இப்பொழுது கை தானாக வெளியே வரும். கையை கீழே செலுத்துங்கள். பிடி. இந்த கோணத்தில் நில்லுங்க. இதனுடைய முழங்கை முட்டையும் தோள்பட்டையும் நேர்மேலாக முறியும் போது எதிரி உங்கள் வசம். தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள். இது பயிற்சிக்கான நேரம். அது என்னவென்றால் இரு கைப்பிடிக்கான உத்திகள். எதிரி இருக்கை பிடிக்கும் பொழுது நாம் கையை விடுபட்டு பிடிபோடு உத்தி தான். ஆனால் இது நாம் பார்த்தோம் எப்போதென்றால் எதிரி மேலே குத்தும்போது கத்தி கொண்டு தடுத்து உள்ளே செலுத்தி பிடி போட்டோம். இதே உதவி செய்ய முடியும் இரு கைகளுக்கு. வாங்க பாருங்க. என்னன்னா சரி வாங்க. இந்த மாதிரி இருக்கை பிடிக்கும் பொழுது இருக்கி சரியா, முதல்ல உங்களுடைய வலது கையை மேலே தூக்குங்க. சரியா, இதை விட கொஞ்சம் பிடி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கையை நீங்கள் அப்படி திருப்பி இந்த இதுக்குள்ளே வழி இழுக்கும்போது எவ்வளோ பெரிய பலமான பிடிப்பும் வெளியே வந்துடும். இதுதான் புத்தி உள் நுணுக்கம். சரியா, ஆக எதிரி இருக்கை பிடிக்கும் பொழுது மேலே தூக்குங்கள். கையை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த கையை மேலே தூக்குங்கள், உள்ளே செலுத்துங்கள், பிடிங்க. போன்ற பிடி போடும்போது எதிரி முயற்சி பண்ணுறீங்களா? கை இப்படி திருப்புங்க, இழுங்க. கையை உள்ளே செலுத்துங்க, கீழே முட்டிக்கு வெளியே. இந்த கையை மடக்குங்க. அப்படியே இந்த கையை மடக்குங்க, மடக்கி பிடிங்க, அழுத்துங்க. கரெக்ட். பார்த்தீர்கள், சிறிது நேரத்திலேயே அவர்கள் அதை அறிந்து பயிற்சி பெறுகிறார்கள். நீங்கள் இன்னும் நேரம் எடுத்து பயிற்சி பெறும்பொழுது புத்தி உங்கள் லாபகம்தான். மறுபடியும் பாருங்கள். வாங்க, பிடிங்க, பிடி, இறுக்கி பிடி. செயல் 1. இங்கே பாருங்க, கையை இப்படி திருப்புங்க, அடுத்து கையை இப்படி திருப்புங்க, இழுங்க, கையை மேலே தூக்குங்க, கீழே கொடுங்க, இதை பிடிங்க, மேலே மேலே இந்த மேலே பிடிங்க, அடுத்து. இதுதான் புத்தி, இதுதான் லாபகம். ஆக ஐ இப்படி செயல் 1. இந்த கையை முதல்ல மேலே தூக்குங்க, திருப்புங்க, இழுங்க, கை திருப்புங்க, உள்ள கீழே கொடுங்க, பிடி போடுங்க, அழுத்துங்க. இதனுடைய உள்ளுக்கு என்னவென்றால் உள் ரகசியம். இந்த கை மேலே தூக்குகிறோம், அந்த கட்டை விரல் வாயிலாக வெளியே விடுபடுகிறது, சுருட்டுகிறோம், உள்ள செலுத்துகிறோம், பிடி போடுகிறோம். எதிரிப்பு உங்கள் வசம். தேவை பயிற்சி மட்டுமே. மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் பண்ணிட்டீங்களா? வாங்க, இருங்க. அதாவது பயிற்சி பெறும்போது செயல் 1, 2 போகணும். முதல் செயல், ஒரு கையை இழுத்துங்க வெளியே, இந்த கையை தூக்குங்க மேலே, கையை உள்ள கொடுங்க, கீழே இல்லை கையை மடக்குங்க, அழுத்துங்க. இப்போ ஓகே. இதுதான் இது போன்ற பயிற்சி பெறும். நீங்கள் பயிற்சி பெறும்பொழுது அந்த ஒவ்வொரு புல் நுணுக்கத்தை அறியும் பொழுது தான் உங்களுக்கு புத்தி செய்வதற்கு எளிதாக இருக்கும். நீங்களே பார்த்த புத்தி எளிமைதான், வலிமையானது தான். இது ஒரு தமிழ் தற்காப்பு புத்தி தான். அதாவது அடிப்படை நுணுக்கம் என்னவென்றால் நாம் எவ்வாறு கை வெடிவைப்பது, அடுத்து நாம் எந்த உதவி செய்ய முடியும், பிடி போடவோ, தூக்கி எறியவோ,
ஆனால் உங்களுக்கு தேவை அந்த விடாமுயற்சி, சரியான பயிற்சி, அனுபவமுள்ள ஆசிரியர். இவை தான் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். ஆக நீங்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு தற்காப்பு பயிற்சி பள்ளியும் அதனுடைய பின்னணி, வம்சாவளி, அந்த ஆசிரியர் முறையாக பயிற்சி பெற்றவரா என்று ஆராய்ந்து சேருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புத்திகளும் அந்த திறமையும் கூடும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே. இந்தியா பலமாக இருக்க உரிமை என்று சொல்லுவதன் மூலம் நான் பழைய பிரிவினை கொள்கைக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று எண்ண வேண்டாம். அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டுவிட்டால் இந்தியா பலமாக இருக்க வேண்டாமா என்று கேட்கலாம். இந்தியா பலமாக இருக்க மாநிலங்கள் வசதிகளை பெற்றாக வேண்டும். உடல் பலமாக இருக்க வேண்டுமென்று சொன்னால் கையும் காலும் பலமற்று இருக்க வேண்டுமென்று அர்த்தமல்ல. கையும் காலும் பலமாக இருந்தால்தான் உடல் பலமாக இருக்கிறது என்று அர்த்தம். இதயம் மாத்திரம் பலமாக இருந்து கையும் காலும் பக்கவாதமாக இருந்தால் நடக்க முடியாது.